எல்லா ஞானிகளும் எல்லா நேரத்துலையும் சந்தோஷமாக இருக்கிறத போதிச்சாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு மனுஷனால் எப்படி எல்லா நேரத்துலையும் சந்தோஷமாக இருக்க முடியும்? இது எப்படி சாத்தியமாகும்? உலகத்தில் உள்ள எல்லா ஞானிகளுமே சந்தோஷத்தை தான் போதிச்சாங்க. இப்போ ஞானிகள் இருக்கிறாங்க, அது என்ன போதிச்சாங்க? இப்போ இருக்கிற ஞானிகளுமே சந்தோஷத்தை தான் போதிச்சுட்டு இருக்காங்க. எல்லா நேரத்துலையுமே ஒவ்வொரு நிமிஷத்தையும் ரசித்து ருசித்து ஆனந்தமாக வாழணும் சொல்லி போதிக்கிறாங்க. இப்போ கேட்கப்பட்ட கேள்வி என்னன்னா, இப்படி ஒருத்தர்னால சந்தோஷமாக இருக்க முடியுமா என்று கேட்டால் முடியும். இப்போ நான் ஒரு புக்கு படிச்சுட்டு இருக்கேன். இந்த புக்கோடைய பேர் பாரு, விசார் நியம். ஹிந்தி புக் இது. த பவர் ஆஃப் ஹாப்பி தாட்ஸ்னு எழுதியிருக்கு. இந்த புக்கை ஷாருக் கானை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு. ஷாருக் கான் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி ஒரு புக்கை நான் படித்ததே கிடையாது. நான் நிறைய செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் புக்கை நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன், ஆனால் இந்த மாதிரி ஒரு புக்கை நான் படித்ததே கிடையாது. ஏன்னா இந்த புக்கில் எப்படி உன்னுடைய சந்தோஷத்தை நீ நிரந்தரமாக வைக்கணும் சொல்லி ப்ராக்டிக்கலாக சொல்லியிருக்காங்க. சும்மா தியரியாக கிடையாது. நீங்கள் அப்படியே தியானம் செய்து கொண்டிருங்கள், நீங்கள் ஆனந்தமாக இருக்கலாம், அப்படிலாம் கிடையாது. லாஜிக்கலாக பேசியிருக்காங்க. அப்போ இந்த புக்கோடைய 102வது பக்கத்தில் சொல்லப்படக்கூடிய விஷயம் என்னன்னா, ஒருத்தர்னால 24 மணி நேரமும் சந்தோஷமாக இருக்க முடியும். ஆனால் அதுக்கு முன்னாடி சந்தோஷம் என்றால் என்னன்னு புரியணும். ஞானிகள் சொல்லக்கூடிய சந்தோஷம் இருக்கு, அது சந்தோஷம்னா ஹீஹின்னு சிரிக்கிறது கிடையாது, ஸ்மைல் கொடுக்கறதும் கிடையாது. அது மனதினுடைய நிம்மதி என்று பொருள். மனதினுடைய நிம்மதியை 24 மணி நேரமும், அதாவது நாள் முழுவதும், ஆயுள் முழுக்க அது நிலைத்து வைத்திருக்க முடியுமா? ஆமாம், முடியும். அதுக்கு 2 வழிகள் இருக்கு. முதல்ல சைக்காலஜிக்கல் வழி ஒன்று பார்த்துருவோம், அடுத்த ஸ்பிரிச்சுவல் வழியை நம்ம பார்த்துருவோம். சைக்காலஜிக்கல் வழி என்னன்னா, உலகத்தில் எல்லா பேருமே நல்லா இருக்கிறாங்க, உலகத்தில் எல்லா பேருமே சந்தோஷமாக இருக்கிறாங்க, இப்படி நீ உனக்குள்ளேயே இந்த தாட்டை ஓட்டிக்கிட்டே இருக்கியோ, உன்னுடைய மைண்டில் எண்டோர்ஃபின் ஹார்மோன் ரிலீஸ் ஆகும். இந்த ஹார்மோன் அதிகமாக ரிலீஸ் ஆகிட்டு இருந்தால் என்ன ஆகும் தெரியுமா? உனக்கு உலகமே சந்தோஷமாக தெரிய ஆரம்பிச்சிடும். குழந்தைங்க, பெரியவங்க எல்லா பேரும் உனக்கு சந்தோஷமாக தெரிய ஆரம்பிச்சிருவாங்க. இந்த உலகமே உனக்கு மகிழ்ச்சிக்குரியதாக தெரிய ஆரம்பிச்சிடும். இப்போ உலகமே சந்தோஷமாக உனக்கு தெரிய ஆரம்பிச்சிட்டா மனசளவில் நீனும் எப்படி இருப்பேன்? நிம்மதியாக இருப்பேன். நீ ஏன் நிம்மதியாக இல்லாமல் இருக்கனா, அதுக்கான ரீசன் என்னன்னா, உனக்கு உலகம் இன்கம்ப்ளீட்டாக தெரியுது. ஒருத்தன் உன்னை திட்டுறது உனக்கு இந்த உலகத்தில் உள்ள குறையா தெரியுது. உனக்கு ஒரு வியாபாரத்தில் லாஸ் ஆகுது, அது உனக்கு இந்த உலகத்துடைய குறையா தெரியுது. இப்போ உலகத்துடைய குறை உனக்கு தெரிகிறதுனால தான் நீ என்ன பண்ணுற? இந்த உலகத்தை நீ இன்கம்ப்ளீட்டாக நினச்சிட்டு இருக்க. ஆனால் இந்த உலகமே கம்ப்ளீட் ஆனது, எல்லா பேருமே சந்தோஷமாக இருக்காங்கன்னு நினச்சிட்டேன்னா அப்போ என்ன உன்னுடைய மனசில் அந்த நிம்மதி, அதாவது அவங்க சொன்ன அந்த சந்தோஷம் இருக்கா, அது நிலைத்திருக்க ஆரம்பித்து விடும். இது முதலாவது வழி. இது என்னது? சைக்காலஜிக்கலாக எண்டோர்ஃபின் என்கிற அந்த ஹார்மோன் மூலமாக நீ சந்தோஷமாக இருப்பது. 2வது வழி என்னன்னா, தாட்ஸ் கிடையாது, உனக்கு வரக்கூடிய சிந்தனை கிடையாது. இவன் சந்தோஷமாக இருக்கா, அவன் சந்தோஷமாக இருக்கா, நானும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படி சொல்லி இந்த சிந்தனைகள் எல்லாத்தையுமே அப்புறப்படுத்தி விட்டு இந்த பிரசன்ஸ் ஆஃப் மூமெண்ட்ல, இந்த நிலையில் எந்த விதமான சிந்தனையும் இல்லாமல், எந்த விதமான விசார், இங்கே இந்த புக்கோடைய பேர் விசார் நியம் தான். விசார் நியம் என்றால் எப்படி நீ சிந்திக்கணும், அதை பற்றியுள்ள லா, சிந்திப்பதினுடைய சட்டங்கள், இதான் இந்த புக்கோடைய கருத்து. இப்போ விசார் நியம் மூலமாக இல்லாமல், அதாவது சிந்தனையின் மூலமாக இல்லாமல், நிகழ்காலத்தில் தாட்லெஸ் ஸ்டேஜில் நீ உன்னுடைய மைண்டை கொண்டு போயிடணும். எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல் நிதானமாக நீ இருக்க, அவ்வளோதான். நீ யாரு, முன்னாடி இருக்கிறவன் யாரு, நீ என்ன பண்ணணும், என்ன உன்னுடைய ஆசை என்னது, அது எல்லாமே நீ லெஸ் ஆக்கிட்டு, இல்லாமல் ஆக்கிட்டு நீ இந்த மூமெண்ட்ல உன்னை வச்சிக்கிறது இருக்க, இதுவும் மகிழ்ச்சி தான். இதான் மகிழ்ச்சி, உயர்ந்த மகிழ்ச்சி தான். ஏன்னா இப்போ நீ எண்டோர்ஃபின் ஹார்மோன் மூலமாக நீ சந்தோஷமாக இருக்க பார்த்து வச்சுக்கோ, ஹார்மோன் எப்போவுமே ஜிக்ஸாக்காக போயிட்டே தான் இருக்கும். உனக்கு சில சமயத்தில் மகிழ்ச்சியற்ற நிலை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் எப்போ நீ ப்ரெசன்ஸ் ஆஃப் மூமெண்ட், அதாவது தாட்லெஸ் ஸ்டேஜுக்கு வந்துட்டு உனக்கு தாட்டே இல்லைன்னா, அப்போ உனக்கு எல்லா நேரத்துலையுமே சந்தோஷம் தான் ஏற்படும், எல்லா நேரத்திலும் உனக்கு மகிழ்ச்சி தான் ஏற்படும், எல்லா நேரத்திலும் உனக்கு ஆனந்தம், அமைதியான நிலை தான் ஏற்படும் என்று ஞானிகள் சொல்கிறாங்க. சுருக்கமாக சொல்ல போனால் எல்லா நேரத்திலுமே 24 மணி நேரமும் சந்தோஷமாக இருப்பது சாத்தியம். ஆமாம், சாத்தியம்தான். அதுக்கு 2 வழிகள் இருக்குது. அதுக்கு முன்னாடி சந்தோஷம் என்னதுன்னு புரிஞ்சு. சந்தோஷம் என்றால் நிம்மதி, அமைதி என்ற பொருள் ஆகும். இது 2 வகையாக, சைக்காலஜிக்கலாகவும் நீ சந்தோஷமாக இருக்கலாம், ஸ்பிரிச்சுவலாகவும் சந்தோஷமாக இருக்கலாம்.